சிறகடிக்காசை சீரியல்ல நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெளியூர் சவாரிக்கு போயிருந்த முத்து திரும்பி வந்துடுறாரு. முத்துவுக்கு தலைக்கு தேய்க்கிறதுக்காக எண்ணெய் காய்ச்சி எடுத்துட்டு வராங்க மீனா. அந்த நேரம் பார்த்து வெளியே போறதுக்காக அவசரமா கிளம்பி வந்துட்டு இருந்த ஸ்ருதி மீனா மேல அப்படியே வந்து இடிச்சிடுறாங்க. இடிச்ச இடையில எண்ணெய் தெரிச்சு போய் விழுந்துருது. ஐயோ சாரி மீனா, தெரியாம இடிச்சிட்டேன், தண்ணி கொட்டிடுச்சுங்களா, இருங்க நான் க்ளீன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பதறாங்க ஸ்ருதி. பரவாயில்ல விடுங்க ஸ்ருதி, ஆனா அதை சுத்தம் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அது தண்ணி இல்ல, அவருக்கு தலைக்கு தேய்க்கிறதுக்காக நான் எண்ணெய் காய்ச்சி எடுத்துட்டு வந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி மீனா சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டு இருந்த கேப்ல ரூம் கதவை திறந்துட்டு விஜயா வெளியே வர்றாங்க. வந்தவங்க கீழே கொட்டியிருந்த எண்ணெயிலேயே காலை வச்சு அப்படியே சர்ன்னு வளர்க்கறதுக்கு வராங்க. அதை பார்த்த உடனே மீனா சுதாரிச்சுட்டு அவங்கள போய் ஓடி போய் பிடிக்கிறாங்க. என்னதான் மீனா போய் அவங்கள பிடிச்சாலும் பேலன்ஸ் பண்ண முடியாம விஜயா மீனாவையும் சேர்த்து கரகரன்னு சுத்தி கீழே போய் ரெண்டு பேரும் விழுகுறாங்க. கீழே விழுந்த உடனே விஜயா ஐயோ அம்மான்னு சொல்லி ஒரே கூச்சல் போட வீட்டுக்குள்ள இருக்கிற அத்தனை பேரும் ஹாலுக்கு வந்து நிக்கிறாங்க. ஐயோ என்னாச்சு மீனான்னு சொல்லி முத்து வர என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் எல்லாருமே வராங்க. வந்த உடனே முத்து விஜயோட கையை பிடிச்சதான் தூக்கறக்கு வராரு. உடனே மனோஜ் வந்து விடுறா, நான் எங்க அம்மாவை நான் காப்பாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை கொடுத்து தூக்க தெரியாம தூக்கி அவரும் வலிக்கி விழுகிறாரு கீழே. அதை பார்த்துட்டு இருந்த முத்து சிரிச்சுக்கிட்டே, ஏண்டா ஒடுகாளி, இதுதான் நீ காப்பாத்துற லட்சணமா, உன்னையே உனக்கு காப்பாத்துறதுக்கு துப்பு இல்ல, நகருடா அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவையும் மீனாவையும் தூக்கி நிறுத்துறாங்க. எந்திரிச்சு நிக்கவே முடியாம விஜயா ஊன்னு அலறி எனக்கு அங்க வலிக்குது இங்கே வலிக்குதுன்னு ஆர்ப்பாட்டம் பண்ண தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அவசரமா ஓடுறாங்க. அங்கே ஹாஸ்பிட்டல் போனோன்னா அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட்டுன்னு எல்லாம் எடுக்கிறாங்க. காலில் ஃப்ராக்சர் ஆயிருக்கு, கழுத்தில் அடிபட்டிருக்கு அப்படின்னு எல்லாம் டாக்டர் சொல்கிறாங்க. உடனே ரோஹிணியும் மனோஜும் எப்போ போல சீனை போடுறாங்க. என்னாச்சு ஆன்ட்டிக்கு எப்படி இப்படி ஆகும், யார் இப்படி பண்ணணுது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. மனோஜ் இருந்துட்டு எப்படி அம்மா வலிக்கி விழுந்தாங்க, யார் அங்கே என்ன பண்ணணுது, உன் பொண்டாட்டி சும்மாவே இருக்க மாட்டாளா, சமைக்கிறா அது இதுன்னு சொல்லிட்டு ஏதாவது அவதா பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதை கேட்டு முத்து டென்ஷன் ஆகி, ஏண்டா உன் பொண்டாட்டி எந்த வேலையும் செய்யறதே கிடையாது, என் பொண்டாட்டி தான் வீட்டில் எல்லா வேலையும் செய்யறா, தோட்டத்துக்கெல்லாம் அவளையே குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்துறாரு. இந்த பக்கம் ஸ்ருதி ஐயோ என்னை மன்னிச்சிருங்க மீனா, நான் தான் தெரியாம இடிச்சிட்டேன், அதனாலதான் இதெல்லாம் நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி மீனாவே பாவமா பார்த்துட்டு நிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் இருந்து வீட்டுக்கு வந்தோடனே விஜயா பெட்லயே படுத்துட்டு இருந்தாலும் மீனாவே முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நேற்று நைட்டு தூங்க விடாம நம்மளை பேய் படம் பாக்குறேங்கிற பேர்ல நம்மளை சாவடிச்சாளுங்க, இன்னைக்கு இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நம்மளை பழிவாங்கதான் பிளான் பண்ணி இவ எண்ணெய் கொட்டியிருக்கா போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சிட்டே இருக்காங்க. என்னதான் எண்ணெய் தட்டி விட்டது ஸ்ருதியா இருந்தாலும் மீனாவை தான் விஜயா எப்பவுமே கரிச்சு கொட்டுவாங்க. இந்த விஷயத்த வச்சு இனி என்னென்னலாம் பண்ண போறாங்கன்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.